ஆமென் ஆமென். நம்முடைய தேவனாய கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் செய்த தேவனாய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மகிழ்ச்சியான வேளையிலேயும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். 1 பேர் உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ அந்த வசனத்தை குறித்து நம்ம கடந்த சில வாரங்களாக நம்ம தியானித்து வருகிறோம். இந்த வசனத்தில் நம்ம எப்படி ஆண்டவர் குறிப்பிட்டாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்படி தேவனாய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம முதல் நாள் என்ன பார்த்தோம்? அப்படி தேவனுடைய ஜனங்களா இருக்கக்கூடியவங்க பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளையே நாடணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த நாள் அப்படி இருக்க ஜனங்க நம்ம தேவனுடைய வேதத்தை குறித்து, வேதத்தின் ரகசியங்கள் என்ன, அப்படி அதனுடைய ரகசியங்கள் என்ன, அதை நம்ம குறித்து ஆராய்ந்து பார்த்தோம். இன்னைக்கு தேவன் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்றால், தேவன் யார்? நம்ம வேதத்தை குறித்து ஒரு சில ரகசியங்களை பார்த்தோம். தேவன் நமக்கு உள்ள எப்படி இருக்கிறாரு, என்ன செய்றார், அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். நான் கண்களை மூடி இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒன்றானமே தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் என்ற வார்த்தையின் மூலமாக நீர் இன்று எங்களோடு பேச விரும்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் என்ன அறிந்து கொள்ள வேண்டும், என்னதை சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவாக நீர் எங்களோடு பேசும். வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவையான வார்த்தைகளை நீர் பேசும். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், அப்படி என்ற ஒரு வார்த்தைக்குள்ள எத்தனை பேர் அடங்கியிருக்கிறாங்க? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், அப்படி என்ற வார்த்தைக்குள்ளாக 3 பேர் அடங்கியிருக்காங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். மெயினா பிதாவை தான் குறிப்பிடுவது. நம்ம பிதாவை மட்டும் எடுக்கக்கூடாது. பிதா, குமாரன், பரிசுத்த 3 பேரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள். அல்லேலூயா. நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவும் அறிவதே நித்திய ஜீவன். சரி, நம்ம முதலாவது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் அந்த வசனத்தை குறித்து தியானிப்பதற்கு முன்பாக 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் ஒருக்கா படிங்கள். 1 கொரிந்தியர் 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். சரி, அப்போ பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது, அவருக்கு நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும். ஆமா, அப்போ இந்த வசனத்தின் நிமித்தமாக நம்ம அவரை அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு மிக முக்கியமான காரியம். அல்லேலூயா.
சரி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிக்கும். முதலாவது, ஒரே தேவனாய கர்த்தர் பிதாவாகிய தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கிறார்? அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவாயத்தின் ஆவியை பெற்றீர்கள். சரி, அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று குறிப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அடிமைத்தனத்தின் ஆவி, அடிமை என்றால் என்ன? அடிமைத்தனத்தின் ஆவி, முதல்ல அடிமைத்தனத்தில் தான் இருக்கு ஆவி. அந்த அடிமைத்தனத்தில் தான் நம்ம மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக அப்பா பிதான்னு கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கின்றார். அடிமை என்றால் தன் உரிமையை இழந்து மற்றவர்களுக்காக உழைப்பவன். தன்னுடைய விருப்பத்தை அவனால் நிறைவேற்ற முடியாது. தன்னுடைய விருப்பத்தையே நிறைவேற்ற முடியாத மற்றவங்க விருப்பத்தை நிறைவேற்ற முடியுமா? பிறருக்காக மாடு போல உழைப்பவன். தன்னுடைய ஆசைகள் விருப்பங்கள் ஏராளம் இருக்கும், ஆனால் அவைகளை ஒன்றுமே அவனால் நிறைவேற்ற முடியாது. அப்படிப்பட்டவன் தான் யாரு? அடிமை. அப்படிப்பட்ட அடிமையா இருக்கின்றவங்களை விடுவிக்க தான் இயேசு கிறிஸ்து இரட்சகராக பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அடிமைத்தனமாக இருந்தது. அடிமைத்தனமாக மாறுவதற்கு ஒரு மனுஷன் என்ன பண்ண அடிமைத்தனத்துக்குள்ள மாட்டுவான்? முதலாவது, நான் யார் அப்படி என்ற தெளிவு இல்லாதவன். முதல், நான் யார், செய்கின்ற சொல்ல வேண்டிய செயல்களை கரெக்டா செய்யாம தவறா செய்கின்றவங்க அடிமைத்தனத்துக்குள்ள மாட்டுவாங்க. சின்ன வயசுல படிக்க வேண்டிய வயசுல படிக்காம விளையாடிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு அப்படி இருந்தா ஒரு நல்ல சம்பாதிக்க வேண்டிய வயசுல என்ன எப்படி இருப்போம்? எவ்வளோ ஒரு பெரிய கம்பெனிக்கு அதிபருக்கு முன்னாடி நம்ம அவன் சொல்றலாம் கேட்டுக்கிட்டு அதுவும் ஒரு அடிமையை போறதான் இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு தோணும், அடடா படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற அந்த கஷ்டம். அந்த அடிமைத்தனத்தின் சூழ்நிலையில் இருக்கும் போதுதான் நமக்கு அந்த கஷ்டம் தெரியும். அடுத்தது, ஒரு வாலிப மகன் வாலிப மகள் அவங்களை விருப்பப்படி திருமணம் பண்ணிடுவாங்க. அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாம திருமணம் பண்ணிடுவாங்க. எனக்கு இந்த பையன் தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும், திருமணம் பண்ணிடுவாங்க. கடைசியில அந்த நேரத்துல நல்லா இருக்கும். அதை போக 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 ஒரு கஷ்டமான சூழ்நிலை, இடுக்கமான சூழ்நிலை இப்படி மாட்டிக்கிட்டு அப்போ அவங்க அப்பா அம்மாட்ட நம்ம பேசவும் முடியாது. நீங்க உங்க இஷ்டத்தான கல்யாணம் பண்ணீங்க, நீங்க அப்பா அம்மாவும் கை விட்டுருவாங்க. அப்போ ஒரு கீழ்ப்பிடிதல் மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது, நம்ம என்ன பண்ண போறோம், என்ன எதற்காக செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு திட்டமும் இருக்கணும். முதல் அடிமைத்தனத்துக்குள்ள வர காரணம் யாரு? ஆதாம் ஏவாள். ஆதாம்கிட்ட என்ன சொன்னார் ஆண்டவர்? இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னார். அதை அப்படியே ஏவாளிடம் சொன்னார். ஏவாளை வஞ்சித்தது யாரு? சாத்தான், சர்ப்பம் வஞ்சித்தது. கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாவம் சூழ்ந்தது. பிசாசினுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக மாட்டிட்டாங்க. இந்த ஜனங்கள் எல்லாருமே பிசாசின் அடிமைத்தனம். பிசாசின் அடிமைத்தனம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்ய முடியாது தூண்டி விடுது. தேவையில்லாத ஆசைகள் இச்சைகள் எல்லாம் தூண்டிவிட்டு நம்ம அதுல மூழ்கி இருக்கும்போது அந்த நேரம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அது நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்து இப்படி பண்ணிட்டோமே நம்மள ஒரு நரக வேதனைக்குள்ளாக ஆத்ம பாரம், இப்படி பண்ணிட்டோமே நம்மளை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த செயல் தான் யாருக்கு உள்ள வேலை? பிசாசுடைய வேலை. ஏன்னா அவன் நித்தியமா அழிவுக்கு அவன் தள்ளப்பட்டுட்டான். அவனுக்கு ஆளை சேர்க்கறதுக்காண்டி அவன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு கதை உண்டு. எப்படி ஒருத்தனுக்கு காதை வெட்டுனா கடவுள் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா கடவுள் தெரியல. அந்த அவன் சொல்லுவான், நீயும் காதை வெட்டுனா வந்துடும், நீயும் சொல்லு கடவுள் தெரியாது சொல்லு. அவனும் தெரியாமலே சொல்லுவான். அப்படி
காது வெட்டப்பட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் தெரியாமலே தெரிஞ்சு சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த பிசாசானவனும் அவனுடைய பக்கத்துக்கு ஆட்கள் சேர்த்தால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆளுகை வரும்போது ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவருக்கு யாரை வச்சு ஆளுகை செய்வாரு? கிறிஸ்துவின் ராஜ்யம் 1000 வருஷம் அரசாட்சி இருக்கு இந்த உலகத்துல. அந்த அரசாட்சிக்கு இந்த பூமியில யாருமே இல்லாம இருந்து அவர் வந்து எப்படி ஆளுகை செய்வாரு? செய்ய முடியாது. அப்போ இவருக்கு நம்ம ஆளை கொடுத்தாதானே இவர் ஆளுகை செய்வாரு. எல்லா ஆளையும் நம்ம பக்கம் எடுத்துக்கிட்டா என்ன? அப்படித்தான் பிசாசு ஓடோடி பிரயாசப்பட்டு தெரியும். அவனுடைய கைக்கு நம்ம மாட்டாம, அடிமைத்தனத்துக்குள்ள மாட்டாம இருப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மளை இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை ரட்சித்தார். இல்லையா? அப்போ அடுத்தது யாருனால ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க? ஆபிரகாம் பலியிடத்துக்கு போனார். பலியிட போனவர் ஒழுங்கும் கிரமமா செஞ்சிருந்தாருன்னா இந்த ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலையே இல்லை. அவர் வந்து அயர்ந்து நித்திரை பண்ணிட்டார். பட்சிகள் வந்து அதை பச்சித்து போச்சு. அதனால ஆண்டவர் கோபப்பட்டு உன்னுடைய சந்ததி 400 வருஷம் எங்க அடிமை எகிப்தில் அடிமையாக இருப்பாங்கன்னு ஒரு சொல்லிட்டார். அப்போ நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னது? நான் யார்? எதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்? என்ன செய்வதற்காக என்னை இந்த உலகத்திற்கு வைத்திருக்கிறார் என்ற தெளிவான நோக்கங்களை நம்ம அறிந்து செயல்படும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில என்னது ஒரு தவறு என்பதே வராது. அல்லேலூயா. ஒரு பையன் ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவன் அவன் என்ன பண்றான்? ஒரு லாட்ஜில் தங்கி படிச்சுட்டு இருக்கான். படித்துக்கிட்டு இருக்கும்போது அவன் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஜார், கண்ணாடி நான் செய்யப்பட்ட ஒரு பயங்கரமான அழகான ஜார் அவன் கை தட்டுப்பட்டு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே அந்த வகுப்பாசிரியர்னா அந்த லாட்ஜில் உள்ள அவங்க கண்க வார்டன் சொல்லுவாங்க, வார்டன் அவர் என்ன பண்றாரு? இவன் கீழே தட்டுப்பட்டு உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே இவன் வந்து பயந்துட்டான். அடடா, இவன் சின்ன பையன், 10 வயசு 12 வயசு பையன் வச்சுருந்தான். அப்போ அவனுக்கு அதோட மதிப்பு தெரியாது. ஏதோ பெரிய உயர்ந்த மதிப்பில் உள்ளதுன்னு நினைச்சு அவன் பயந்து அவர்கிட்ட வார்டன்ட்ட சொல்றான், எங்க அப்பாட்ட சொல்லிடுறாங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு நாள்னாலும் வேலை செய்யறேன், நீங்க சொல்லதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படியேன் அப்படின்னு அவருக்கு அடிமை போல மாறிட்டான். ஒரு நாள் அப்பா வராரு. என்னடா அந்த பையன், நம்ம அப்பா வந்தோடனே ஆர்வமா கட்டி பிடிச்சி அரவணைச்சு இன்பமா இருப்பானே, இப்போ இப்படி என் பையன் இப்படி ஒரு அடிமையை போல ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கானே அப்படின்னு அப்பா வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. இவன் வந்து விஷயத்த சொல்றாங்க, இப்படி சம்பவம் நடந்துச்சு. எத்தனை வருஷம் வேலை செஞ்சான்? பல வருஷங்கள். அட படுப்பாவி, இது ஏன்ட்டு சொல்லியிருந்தேன்னா ஒரே நாளில் வந்து கிரயத்தை செலுத்தி ஒன்னியனா மீட்டெடுத்திருப்பனே. அப்பா ரொம்ப வருத்தப்பட அழுறாரு. என் பையன் இப்படி ஆகி போயிட்டானே, இப்படி அடிமையா இருந்துட்டானே அப்படின்னு அப்பாவுக்கு பயங்கர வருத்தம். இதுதான் அடிமைத்தனத்தின் ஆவினா அந்த பையனுக்கு இருந்த அடிமைத்தனத்தின் ஆவி என்ன? இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி இருந்தாங்கன்னா அப்பா உடனே சரிப்படுத்திருப்பாரு. அப்பா எனக்கு நான் என்னுடைய தப்பை சரி பண்ண வல்லவர், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படி என்று அவனுக்கு ஒரு தெளிந்த ஞானம் இல்லாததுதான் இந்த அடிமைத்தனத்தின் இவ்வளவு நாள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை. அப்போ நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்னது? இயேசு கிறிஸ்து எனக்கு இரட்சகராக இருக்கிறார், என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரியாக கர்த்தர் அவர் இருக்கிறார், எல்லாருக்கும் கிரயம் செலுத்தி விட்டார் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ள இருக்க மாட்டோம், ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது அடிமை. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஆண்டவர் நம்மளை புத்திர சுவிகாரமாக மாற்றுவதற்குள்ள வசனத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல நம்ம அடிமை, பிள்ளை, புத்திர சுவிகாரம் 3 லிஸ்ட் இருக்கு.
இப்போ நம்ம பார்த்தது என்னது? அடிமை. அடுத்தது பிள்ளை. பிள்ளை அப்படி என்று சொன்னால் யார் நம்ம எடுக்கலாம்? இளைய குமாரன். இளைய குமாரன் என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அப்பாட்ட கேட்டுக்கிட்டு எங்க போயிட்டான்? ஊரு நல்லா என்ஜாய் பண்ணதுக்கு அவர் போயிட்டாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது எல்லா பணமும் அழிந்து போச்சு. அழிஞ்சு போய் அவர் என்ன பண்றான்? கடைசியில பன்றிக்கு துண்டோடி தவிடு கூட கிடைக்கல. அப்போ அந்த தவிடு கூட கிடைக்காத சூழ்நிலையில் இருக்கும்போது தான் அவனுக்கு என்ன தெரியுது? புத்தி தெரியுது. புத்தி எப்படி தெரியுது? எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரர்களுக்கு கூட வயிறார திருப்தியாக அரிசுவை உணவு இருக்கிறதே, ஆனால் எனக்கு இல்லையே. நான் இப்படி ஏன் கஷ்டப்பட வேண்டும்? எனக்கு அப்பா இருக்காரு, எங்க அப்பா எனக்கு இருக்காரு, நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? அப்படி என்று அவனுக்கு புத்தி தெளியுது. புத்தி தெளிந்த உடனே என்ன ஆறான்? ஆமா, தகப்பனை தேடி ஓடி வாரான். தகப்பனை தேடி ஓடி வந்தோடனே தகப்பன் என்ன பண்றாரு? அவன் வர்றதுக்கு முன்னாடி இவரு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாரு. இதுதான் தகப்பனுடைய அன்பு. அல்லேலூயா. உங்களையும் என்னை நேசிக்கின்ற தகப்பன் பிதாவாகிய தேவன் இப்படிப்பட்ட அன்புடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த தகப்பன் ஓடி வந்து மகனை கட்டிப்பிடித்து மகனை முத்தமிட்டு, மகனே உனக்காகத்தான் காத்திருந்தேன், நீ மரித்தாய், மீண்டும் உயிர்த்தாய், இவனுக்கு கொடுத்த கந்தை அடியுங்கள் அப்படி என்று சொல்லி உயர்ந்த வஸ்திரங்களை எல்லாம் உடுத்து வைத்து பாதரட்சி, அழகான பாதரட்சிகளை போட்டு வைத்து அந்த இடமே மகிழ்ச்சி குதூகலமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தெளிவு நமக்குள்ள இருக்கும்போது, இப்போ நிறைய பேர் பாவம் பண்ணிடுவாங்க, ஒரு இடறி விழுந்துருவாங்க. இடறி விழுந்த உடனே யாரு இயேசுவை காட்டி கொடுத்தது? யாரு? ஆமா, யூதாசு காட்டி கொடுத்துட்டு ரொம்ப ஆமா இதறி அதுல இருந்து வெளியே எழுந்து வர முடியல. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா அதுக்குள்ள ஒரு வெடிவு காலம் பிறந்திருக்கும். ஆனா மன்னிப்பு கேட்கல, முடியல. நம்ம ஒரு சில நேரத்துல பாவங்கள் நிறைய பண்ணிட்டோம்னா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரோ கேட்க மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு மன தாழ்மைக்கு நேராக பிசாசு நடத்திக்கிட்டே இருப்பான். நம்ம ஒரு இடத்துல விழுந்துட்டோம், அதுல இருந்து எழுப்பி வர்றதுக்கு ஏசப்பா என் கையை பிடிங்க, என் கையை பிடிங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்தாதான் அவர் நம்ம கையை பிடிச்சு தூக்குவார். அந்த வார்த்தையே நம்ம வாயிலிருந்து வரவிடாத அளவுக்கு யார் பண்ணுவா? பிசாசு பண்ணுவான். எப்படி பண்ணுவான்? நீ இந்த தப்புனம் பண்ணுனாலா, நீ இந்த தப்புனம் பண்ணுனாலா, ஆண்டவர் வார்த்தை எப்படி கேட்பாரு அப்படின்னு ஒரு மன தாழ்மை, அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான சிந்தனையை தந்துகிட்டே இருக்கிறது யாரு? பிசாசுடைய வேலை. அப்போ ஒரு திருமணத்திற்கு முன்னாடி தவறு செய்து விடுவாங்க. ஆனா அந்த தவறு கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா எல்லாத்த மாதிரியே போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு மனசு வரும். ஆனா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து தப்பு பண்ணல, அதனாலதான் உனக்கு இப்படி வாழ்க்கை இருக்கு அப்படின்னு பிசாசு சொல்லி நம்மளை எழுப்பி பிரகாசிக்க விடாம தடுத்துக்கிட்டே இருப்பான். அதுதான் பிசாசுடைய வேலை. ஆனா நமக்கு தெரிய வேண்டியது என்னது? நான் எத்தனை முறை இடறி விழுந்தாலும் இயேசுவானவர் என்னை, வா மகனே நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற இயேசு கிறிஸ்து தான், பிதாவானவர் தான் உங்களுடைய என்னுடைய தகப்பன். அல்லேலூயா. தகப்பன் அப்படி என்னும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பெரிய 1000 அடி கிணறு, ஒரு 100 அடி பள்ளமான இடத்துல ஒரு ஒற்றை கயிறு கட்டி ஒருவர் நடக்கிறார். ஒற்றை கயிறில் ஒருவர் நடக்கிறார். ஒரு பெரிய வயதானவர் ஒரு கம்பையை பிடிச்சுக்கிட்டு அந்த ஒற்றை கயிறில் நடந்து போயிட்டே இருக்கிறார். நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒற்றை கால் எடுப்பாரு, எல்லாத்தையும் பார்ப்பாரு, சிரிப்பாரு, எல்லாத்தையும் பார்ப்பாரு, சிரிப்பாரு. அப்படி அந்த சைடு வரைக்கும் போயிட்டாரு. அந்த சைடு இருந்து இந்த வலதுக்கு ஒரு ஆளை கூப்பிடுறாரு. எப்படி? நான் ஒற்றை காலில் அந்த ஒற்றை கயிறில் நடந்து வந்து எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தீர்கள். இப்போது என்னுடைய தோளில் ஒருவர் ஏறி வர வேண்டும். என்னுடைய தோல்ல யாராவது ஒருத்தர் யாரையும் வர வேணும் அப்படின்னு கூப்பிட்டா யாருமே
ஆள் இல்லை. அழகா இவர் ஒத்த கயிறில் நடந்து போனாரு, எல்லாரும் பார்த்து கை தட்டி சிரிச்சாங்க. ஆனா திருப்பி வரும்போது என் தோல்ல யாரு இருங்க, இன்னைக்கு விட்டா யாருமே வரது ஆள் இல்லை. ஆனா ஒரே ஒரு பிள்ளை மட்டும் எழும்பி ஓடி நான் வரேன் அப்படின்னு தோல்ல யாரி உட்கார்ந்து அவரு அழகா அதே மாதிரி ஒத்த கால நிற்பாரு, அப்படியே ஆடி டான்ஸ் ஆடி இந்த கயிறுக்கு மேலே வந்து ரிட்டர்ன் விட்டார். எல்லா ஜனங்களுக்கும் ஆச்சரியம். நான் எங்க யாருக்குமே அந்த நம்பிக்கை வரலையா அவருக்கு மேல, உனக்கு மட்டும் எப்படிமா அது நம்பிக்கை வந்துச்சு? அந்த பிள்ளை சொல்லிச்சு, அவர் யா அப்பா இல்லையா? அப்போ அப்பா நம்மள எந்த விதத்திலையும் என்ன பண்ணுவாரு, கீழே விடவே மாட்டார். அப்படிப்பட்ட அன்புடைய பிதாவானவர் தான் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. அந்த நேசத்துக்காக தான் அவர் தன்னுடைய சொந்த குமாரனையே ரத்தம் சிந்த வைத்து நமக்காக அவரை பலியாக்கி நம்மளை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. சரி, இப்போ நம்முடைய இப்ப என்ன பார்த்திருக்கோம்? அடிமை, அடுத்தது பிள்ளை, அடுத்தது புத்திர சுவிகாரம். புத்திர சுவிகாரம் என்றால் என்ன? புத்திர சுவிகாரம் என்றால் ஆபிரகாமுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க உண்டு? ஆபிரகாமுக்கு மொத்தம் 8 பிள்ளைகள். 8 பிள்ளைகள்ல 7 பிள்ளைகளுக்கு என்னது கொடுத்து அனுப்பிவிட்டாரு? ஆமா, நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிவிட்டாரு. ஆனா ஒரே ஒரு பையன் ஈசாக்குக்கு மட்டும்தான் தனக்கு உண்டான எல்லாவற்றையுமே கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் புத்திரன். அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் புத்திரனாக மாற்றினது எதற்காக? தனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு எனக்கு தருவதற்காகத்தான். அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமா. அப்போ நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவினுடையவர்களாக ஆகும்போது ஆபிரகாமுடைய சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுத்தாரோ இயேசு கிறிஸ்து எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம அப்பா பிதாவே என்று குறிப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை யாரு தந்திருக்கா? பிதாவானவர். அப்போ ஒன்றான மெய்தேவன்ல முதல்வது அப்பா பிதாவை என்று குறிப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரம். அடுத்தது அவர் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். திராட்சை தோட்டக்காரர். திராட்சை தோட்டம் உங்களுக்கு ஒரு 1000 ஏக்கர் திராட்சை ஒரு தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்களா? 1000 ஏக்கர் திராட்சை 1000 ஏக்கர் தோட்டம் இருக்கு, 1000 ஏக்கர் இடம் இருக்கு. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கத்திரிக்காய் செடி நட்டுறீங்க, ஏரியா ஃபுல்லா கத்திரிக்காய் செடியா நட்டுறீங்க. கத்திரிக்காய் செடி ஏரியா ஃபுல்லா. ஆனா அந்த கத்திரிக்காய் செடி ஒரே ஒரு செடியை தவிர மீதி எல்லா செடியும் என்ன தெரியுது? அந்த கத்திரிக்காய் எப்படி இருக்கு? ஒரே பூச்சி பிடிச்சிருக்கு. பூச்சி பயங்கரமா உள்ள ஏறி பயங்கரமா பூச்சி பிடிச்சிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மருந்து அடிச்சும் அது சரியாகல. ஆமா, அந்த பிடிச்சி பிடிங்கி தூரம் போய் எறிஞ்சிட வேண்டியதான். அதே போலதான் ஆதாமை ஒரு திராட்சை செடியாகத்தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் நட்டார். திராட்சை செடியாகத்தான் நட்டார். ஆனா நோவாவை தவிர மீது எல்லா செடிகளும் என்னதான் ஆச்சு? ஒரே பூச்சியம். ஆண்டவர் விரும்புகின்ற கனியை கொடுக்கவே இல்லை. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீங்க இப்ப புரிஞ்சு புடுங்கி எரிஞ்சிரும் சொன்னீங்களா? அதே போலதான் ஆண்டவரும் புடுங்கி
எரிஞ்சிட்டார். ஒரே ஒரு செடி இப்ப நல்லா இருக்கு. அந்த செடியில உள்ள விதைய இப்ப நீங்க விதைக்கிறீங்க. அந்த செடியில உள்ள விதைய விதைக்கிறீங்க. அந்த செடி நல்லா இருக்கு, நோவா நல்லா இருக்கிறாரு, அதன் மூலமாக சந்ததி வருது. அப்போ ஒரு செடி அதன் மூலமாக விதைக்கப்படுது. அந்த செடியும் என்ன ஆயிட்டு, பூச்சி பிடிச்சிருச்சு. அந்த கத்திரிக்காய் செடியும் கத்திரிக்காயும் பூச்சி பிடிச்சி ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆண்டவருக்கு என்னடா இது, எந்த செடியிலையும் நல்ல கனி இல்லையே அப்படி என்று நினைத்துதான் ஒரு நல்ல செடியை நட்ட வேண்டும் அப்படி என்று சொல்லிதான் யார் அனுப்பினாரு? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து ஒரு திராட்சை செடியாக நடப்படுகிறார். திராட்சை செடியாக நடப்படுகிறார். அப்போ திராட்சை செடியாக நடப்படும் போது அந்த திராட்சை செடியினால் வருகின்ற சார் என்னது? அந்த திராட்சை செடியினால் வருகின்ற சார். நம்ம திராட்சை ரசம் பானம் பண்றோம்ல, அது எது குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து ரத்தத்தையும். அப்போ திராட்சை செடி வந்து இயேசு கிறிஸ்து. அதனால் வருகின்ற சாறு நம்ம ராபோஜனா திருவிருந்து எடுக்கும் போது அவருடைய ரத்தத்தை கிடையாது, திராட்சை ரசம் தான் நம்ம கொடுக்குறாங்க. அப்ப அது எதை குறிக்கிறது? இயேசுவினுடைய சரீரம், திராட்சை செடியினால் வருகின்ற சார். அப்போ இது திராட்சை செடி. ஒரு மனிதன் இந்த உலகத்துல செழித்து ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்றால் முதலாவது என்ன பண்ணிருக்கணும்? மூழ்கி, ஆமா, அவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை நினைவு கூறணும். மரணம் என்னத்தை குறிக்கிறது? நம்ம பழைய மனுஷனை அழித்து புது சிருஷ்டியாக பிறப்பது. அதுதான் இயேசுவின் மரணத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் அவருடைய ரத்தம், திராட்சை ரசத்தை நம்ம பானம் பண்ணணும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரின் சார். நம்ம இப்ப செடியாட்டு இந்த உலகத்தில் நடப்பட்டிருக்கோம். செடிக்கு தேவை என்னது? தண்ணி தேவை, ஆவி காற்று தேவை. இதெல்லாம் இருந்தாதான் என்ன வளரும்? செடி வளரும். அப்போ நம்ம இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள செடிக்குள்ள நட்டப்பட்டாச்சு. அப்போ நம்ம கனி தரணும்னா எப்படி கனி தர முடியும்? பரிசுத்த ஆவியானவருடைய சார் நமக்குள்ள பேலன்ஸ் செய்யணும். நம்ம அந்த நம்முடைய வேர் வந்து அதை இழுக்கணும். அப்படி பரிசுத்த ஆவியானவரின் சாரை நம்ம இழுக்கும் போதுதான், அபிஷேகத்தை பெறும்போது தான், பெற்று நிலை பெறும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? நம்மளை ஒரு கொடியாக மாற்றுறார். நம்மள இந்த உலகத்துல ஒரு கொடி. இயேசு திராட்சை செடி, நம்ம கொடிகள். நம்மள கொடியாடு இந்த உலகத்துல படர செய்வார். அப்படி கொடியாடு நம்ம படர்ந்து பெருகும் போது பிதாவானவர் என்ன செய்வாரு? நம்ம தான் கனி கொடுக்கணும். ஒரு கத்திரிக்காய் செடி நட்டா கத்திரிக்காயை பறிக்க வேண்டியது யாரு? திராட்சை தோட்டக்காரன் தான். திராட்சை தோட்டக்காரராக இருப்பது பிதாவானவர். திராட்சை செடியை நட்டவரும் அவர். திராட்சை செடியின் மூலமாக நம்மளை அவருடன் கொடியாக மாற்றினவரும் பிதாவானவர். அப்போ அதனுடைய கனியை பறிப்பதற்கு உரிமை யாருக்கு இருக்கு? பிதாவுக்கு. அந்த பிதாவானவர் என்ன பண்ணுவாரு? தேவையில்லாத பாகம், நம்ம இப்போ செடியை நட்டாச்சு, தேவையில்லாத எல்லாம் காய்ஞ்சி போன இல்லை, அங்க போட வழக்கமான போறது துக்கமான எல்லா கடைகளையும் நம்ம என்ன வெட்டி விடுவோம். அதே மாதிரிதான் பிதாவானவர் வெட்டி விடுவார். வெட்டி விடும்போது என்ன பண்ணும்? வலிக்கும். நமக்கு தேவையில்லாத மாம்ச சிந்தனைகள், மாம்ச இச்சைகள், இதெல்லாம் நம்ம வந்து ஆண்டர் அந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வந்து நம்ம தொடரும் போது என்ன பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலதான் நம்ம வந்து வேறு ஒன்றி வளர்ந்து பெருக முடியும். அந்த வார்த்தை வந்து நமக்கு தொடப்படும். நீ இது தப்புப்பா, இப்படி போவாது, அப்படி போவாது, வார்த்தை வந்து நமக்கு சொல்லணும். ஒரு சிலருக்கு அந்த வார்த்தை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமா இருக்கும். வெட்டப்படும் போது வலிக்கும். வலி தாங்க முடியாம சில பேர் பட்டு போயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? தாங்க முடியாம ஓடிடுவாங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வெளியே போயிடுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நிலை பெற்று
பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தோடு வளர்ந்து பெருகுகிறானோ அவன்தான் எப்படி கொடுக்க முடியும்? பரிசுத்த ஆவியான ஆண்டவர் விரும்புகின்ற கனிகளை கொடுக்க முடியும். கனிகள் என்ன? கனிகள் என்ன? நமக்குள்ள ஆண்டவர் விரும்புகின்ற கனி என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட கனிகளைத்தான் யார் விரும்புறது? பிதாவாகிய தேவன். அப்போ பிதாவாகிய தேவன் விரும்புகின்ற கனிகளை நாம் கொடுக்கின்றவர்களாக முதலாவது மாறணும்னா இந்த வசனத்துல நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கும் போதுதான் கிறிஸ்துவானவருடைய செயல்பாடும் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடும் நமக்குள்ள எப்படி இருக்கும்? வல்லமையாக கிரியை செய்யும். நான் வளர்ந்தாச்சுப்பா, நான் எல்லாம் பெரிய சாதிச்சாச்சு அப்படின்னு நம்ம இப்போ ஆவியின் கனிகள் 9 கனிகளை நம்ம கொடுக்கக்கூடிய அளவு வளர்ந்தாச்சு. வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் சரியாயிட்டேன், நான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம இருக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லல. பிதாவின் சித்தம் என்ன? தேவ இயேசுவின் சித்தம் என்ன? ஒருவராகிலும் கெட்டு போகிறது தேவனுடைய சித்தமே இல்ல. அப்போ நமக்கு நம்ம நல்லாயாச்சு, நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே கெட்டு போக தேவனுடைய சித்தம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? அவர்களையும் இந்த 9 கனிகளையும் கொடுக்கின்ற நபர்களாக நம்ம மாற்றுவதுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்திற்கு நேராக தேவன் நம்மை நடத்தும்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம யாவரும் கூட இருந்து வழிநடத்தும்படியாக கருத்த கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சரி, நம்ம இப்ப என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? ஆமா, சரி, இப்போ நம்ம பிதாவை குறித்து பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் அப்பா பிதா. அப்பா பிதாவேன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அப்பா பிதாவை கூப்பிட உரிமை உண்டு. நமக்கெல்லாம் அந்த உரிமை முதல்ல இல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இரட்சகராக வந்து என்ன பண்றாரு? நம்மளை, உங்களையும் என்னையும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் மாற்றினார். இயேசுவை நான் சகோதரனை கூப்பிட, நீங்களும் சகோதரனை கூப்பிடலாம். அப்ப இயேசுக்கு பிதா யாரு? தகப்பன். அப்போ இயேசு நம்மளை சகோதரனை கூப்பிடும்போது நம்மளே பிதாவை எப்படி கூப்பிடலாம்? அப்பா அப்படின்னு பண்ணக்கூடிய அதிகாரத்தை தந்ததுதான் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவான கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். சரி, அடுத்தது இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இருக்கின்றார்? அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். அல்பா என்றால் என்ன? அல்பா என்றால் தொடக்கம், ஒமேகா என்றால் முடிவு. இது எப்படி அல்பா ஒமேகா அப்படி என்று வந்துச்சு அப்படின்னா, இந்த பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதினாங்க, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதினாங்க. பழைய ஏற்பாடு அல்பா ஒமேகா. இப்போ அல்பா என்றால் தொடக்கம், ஒமேகா என்றால் முடிவு. இந்த வேத புத்தகத்தின் முதல் தொடக்கம் யார் இருந்தது கூட? ஆதியிலே. ஆமா, அப்போ இந்த வேத புஸ்தகத்தின் முதல் வசனத்திலேயே யார் இருக்கா? இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். கடைசி வசனத்திலே யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கார். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார், அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். அடுத்தது முதல் நாள் இந்த உலகத்துல பூமி சுழல ஆரம்பிச்சதுல, இந்த உலகத்துல பூமி சுழல ஆரம்பித்தது. அப்பவும் கூட இருந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. இனிமே கடைசியில இந்த உலகத்தில் உள்ள அந்தி கிறிஸ்து, துர்க்கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு நிர்மூலமாகி இருக்கும்போது யாரு இருப்பா? இயேசு கிறிஸ்து. அப்போ ஆதியும் அந்தமும். அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்துக்கு நான் உங்களை அழைத்து செல்வேன் சொன்னது யாரு?
அவங்கள வழிநடத்தி கானான் தேசத்துக்குள்ள கொண்டு சென்று முடிச்சது யோசுவா மூலமாக சென்று முடிச்சது யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அடுத்தது நம்மள தாயின் வயிற்றில் ஜெனிப்பித்தது முதல் கூட இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. நம்மளை அடுத்த கடைசி பரியம் இதோ உலகத்தின் சதாகாலமும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிற யார்? இயேசு கிறிஸ்து. ஆதி அந்தவுமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து. இப்போ நம்ம காலையில் எழுந்தவுடன் என்ன பண்றோம்? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றோமா? தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்? ஏசப்பா இந்த நாளை ஆசீர்வதிரே ஸ்தோத்திரம், நான் தூங்க போறேன், கிருபை தாரும். அப்போ ஆதியும் அந்தமாக இருக்கின்ற நபர் யாரு? நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு கிடைக்கக்கூடிய பணம், முதல் பணம் யாருக்கு கொடுக்கிறோம்? இயேசுப்பாவுக்கு தான் கொடுக்கிறோம். ஒரு சிலர் இருக்கிறாங்க கடைசி பணமும் இயேசுப்பாவுக்கு தான் கொடுப்பாங்க. முதல் பணத்தை நம்ம இயேசுப்பாவுக்கு கொடுக்கிறோம், கடைசி பணத்தையும் இயேசுப்பாவுக்கு கொடுக்கிற ஆட்களும் சில பேர் நபர்கள் இருக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலேயும் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் கரத்தில் கொடுத்து அவருடன் அவருடைய தயவோடு நாம் நடக்கும்போது எல்லாவற்றையும் முடிவில் வெற்றியாக அவர் நமக்கு இருந்து வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. சரி, அடுத்தது என்ன பார்க்கிறோம்னா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான. ஆமா, அது நம்ம இவ்வளவு நாள் யாரை குறித்து பார்த்துட்டு இருந்தோம்? இருக்கிறவர், இருந்தவர், வருகின்றவர். அவரும் இயேசு கிறிஸ்து தான். இருந்தவர் அப்படி என்றால் நம்ம கூட இருந்தவர். நம்ம ஒரு பாவம் சந்ததியில பிறந்து வளர்ந்து ஒரு பாவத்திலே பிறந்து வளர்ந்த நம்மை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாரு? இவர்களை ரட்சிக்க வேண்டும், இவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்றால் அவரும் நம்ம போல மாம்சம் உள்ளவராகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அப்போ நம்ம கூட இருந்து நம்மளை ரட்சிப்பதற்காக ரத்தத்தை சிந்தி பாடுபட்டு மரித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் பெத்லகேமில் பிறந்தாரு, வளர்ந்தது எங்க? நாசரேத்துல வளர்ந்தாரு, சிலுவையில் அறையப்பட்டு மரித்தாரு. அடுத்து 40 நாள் சீசர்களோடு உறவாடினாரு. அப்போ நம்மளோடு இந்த உலக பூமியில இருந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அடுத்தது யாரு? இருந்தவரும் இருக்கிறவரும் அப்படி என்றால் அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? இப்பொழுது நமக்குள் நம்மளே அந்த ஆலயம். பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் சிங்காசனத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம திராட்சை செடி பார்த்தோமா, இந்த கனி கொடுக்கும் ஆண்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. அதை வெட்டுட்டுமான்னு கேட்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், நல்ல கனி கொடுப்பாங்க, கசப்பான கனி கொடுக்குறாங்க, இப்ப இன்னும் நல்ல கனி கொடுப்பாங்க அப்படின்னு ஏசப்பா தான் நமக்காண்டி பரிந்து பேசிக்கிட்டே இருக்கார். எங்க? பிதாவின் சிங்காசனத்தில். அடுத்தது வருகிறவர், ராஜாதி ராஜாவாக வருகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. எதற்காக? இந்த உலகத்தின் பாவ பிடியில் இருந்து சாப பிடியில் இருந்து நம்மளை மீட்டெடுத்து அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வதற்காக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாக இருப்பதுதான் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கிறோம்? ஆமா, முதல்ல புத்திர சுவிகாரம். பிதாவானவர் நமக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். அப்போ முதல்ல அடிமைனா எப்படி, அடிமைனா யாரு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பிள்ளைனா யாரு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து புத்திர சுவிகாரம் என்றால்
ஆபிரகாமின் ஆமா ஈசாக்குக்கு தான் சகல. அடுத்தது திராட்சை தோட்டக்காரர் என்ன பண்ணாரு? நல்ல கனி கொடுக்குமா என்று பார்க்கிறாரு. கொடுக்குவதற்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல எல்லாத்தையும் அழிக்கிறாரு. ஒரு ஆளை தவிர நோவாவத்தை எல்லாம் அழிக்கிறாரு. அடுத்தது நோவா மூலமாக திருப்பியும் நல்ல கனி கிடைக்கக்கூடிய ஒரு சந்ததி நல்ல கனி கொடுப்பாங்களான்னு பார்க்கிறாரு. அவங்களும் கொடுக்கல. என்ன பண்றாரு? இயேசுவையே திராட்சை செடியாக பிதாவானவர் அனுப்புறாரு. அனுப்பி அவர் மூலமாக நம்ம அவருக்குள் நிலை தோங்கி பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வல்லமையோடு நம்ம கனி கொடுப்பதற்காக அவர் செயல்படுறார். அடுத்தது இயேசு கிறிஸ்து அல்பாவும் உமேகாவுமாக இருக்கிறவர். அடுத்தது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாக இருக்கிறவர். அப்போ இவைகள் எல்லாவற்றிலையும் கூட இருந்து செயல்படுறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். அவருடைய வேலை என்ன? நம்ம கீழே விழுகின்ற நேரங்கள்ல, தடுமாறி விழுகின்ற நேரங்கள்ல அவர் என்ன பண்றாரு? நம்மளை தூக்கி விட்டுறாரு. தூக்கி விட்டு இப்படி போப்பா, அந்த பாதை உனக்கு நல்லா இருக்கும், அந்த பாதை உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவரு தான் நமக்குள்ள இருந்து வழிகாட்டிக்கிட்டே இருக்காரு. பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்னன்னா, ஒரு மேல்நிலை நாடுகளில் எல்லாம் இங்க இருந்து விசிட் போவாங்கல்ல, விசிட் போகின்றவங்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. எப்படின்னா, இப்போ பெரிய விஞ்ஞானி அறிவாளிகள் ஒரு நல்ல மேல் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க மேல்நாட்டுக்கு போகும்போது, அயல்நாட்டுக்கு போகும்போது நல்ல 5 ஸ்டார் 7 ஸ்டார் 9 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்னதும் கொடுப்பாங்க, கூட சேர்ந்து ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணையும் கொடுப்பாங்க, பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணையும் கொடுப்பாங்க. இது அவங்களுடைய ஒரு வழக்கம். ஆனா ஒரு தேவ மனிதன் அப்படிதான் வெளியே போனார். போகும்போது அவர் தனிமையில நைட்டு தங்குறாரு. அந்த வார்டன் விசாரிக்கிறவங்க அப்படி அந்த அயல்நாட்டு லாங்குவேஜ்ல பேசுறாங்க. பேசும்போது ஒரு நபர், எங்குள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவங்களுடைய வழக்கம் 2 பேர் இருக்கணும், ஒரு ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும். அப்பந்தான் அவங்களுடைய வேலைகள் சுமூத்தாக நடக்கும். ஒரு மனிதன் தெளிவில்லாம இருந்தாங்கன்னா அவன் அவங்களுடைய வேலைகளை சரியாக செய்ய முடியாது. அப்படி என்பதற்காக ஆணோடு பெண்ணும், பெண்ணோடு ஆணும் அப்படி என்ற சூழ்நிலையில் வரும்போது உள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு அந்த வார்டன் கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, 2 பேர் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு ஏவுறாரு. ஆனா இவரு இருக்கிறது யாரு? ஒரே ஒரு ஆள் தான். எப்படி நான் சொல்றது? உன்னோட நான் இல்லையா அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் வாங்க கூட நான் இருக்கோம்ல, நீ 2 பேர் இருக்குன்னு சொல்லு. அவரு சொல்ல அப்படி 2 பேர் இருக்கான்னு சொல்றாரு. ஓகே 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 அப்படின்ட்டு அந்த ரூல்ஸ் பிரகாரம் அவங்க போயிட்டாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்மள பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்வது எப்படி என்கின்ற ஒரு தெளிவான ஞானத்தை தருகிறது யாரு? பரிசுத்த ஆவி. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய சம்பவங்கள் உண்டு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, கல்ல கண்டா நாய காணோம், நாய கண்டா கல்ல காணும் சொல்லுங்களா, அந்த பழமொழிப்படி நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னும் இந்த அளவுக்கும் நடத்திட்டு வர்றார். அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம முதல் வாசிச்ச வசனத்தை படிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போ ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், இது யாரை குறிக்கிறது? பிதா குமாரன் பரிசுத்த 3 பேரையும் இணைத்ததுதான் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும். அப்ப அந்த ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் யாரை பார்த்தோம்? அப்பா பிதாவை கூப்பிட புத்திர சுகர் இருந்தாரு. அடுத்தது நம்மள நல்ல கனி கொடுக்கின்ற ஒரு திராட்சை
செடியின் மூலமாக ஒரு கொடியாக படர செய்து ஆவியின் கனிகள் 9 கனிகளையும் கொடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த ஒன்றான தேவனுக்கு மெய் தேவனாகிய உண்மையை 3 பேர் வந்துட்டாங்களா? அடுத்தது நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும். இயேசு கிறிஸ்துவையும் எப்படி? அல்பாவும் ஒமேகாவும் இருந்த எது? அல்பாவும் ஒமேகாவும் இருந்தவர். அடுத்தது இருக்கிறவரும் இருந்தவரும் எதற்காக இங்க வந்தாரு, இப்ப எங்க இருக்கிறாரு, என்ன எப்படி வரப்போறாரு, இதை நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்? தெளிவாக அறிஞ்சிட்டோம். அப்படிதானே? ஒன்றான மேதேவனாகிய உண்மையும் அவர் யார் எப்படிப்பட்ட நம்ம அறிஞ்சாச்சு. நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் புரிஞ்சவங்க அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நித்திய ஜீவன் என்றால் என்ன? இவர்கள் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் என்ன? நித்திய ஜீவன் என்றால் ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பதுதான் ஜீவன். நித்திய ஜீவன் என்பது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கின்ற ஜீவன். அப்படிப்பட்ட ஜீவன் தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கு? செயல்பட்டு இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இப்போ இயேசு கிறிஸ்து தான் நம்ம ஜீவனுக்குள்ள இருந்து செயல்பட்டு இருக்காரு. நிறைய ஜனங்கள் இந்த விஷயத்தை தெரியாம உலகத்தில் உள்ள எல்லா நிச்சயங்களையும் எல்லாத்தையும் ஆடி தேடி ஆரோக்கியத்துக்காக ஓடி தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த அறிவு நமக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆமா, மனுஷன் முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்தை எதுக்கு சொன்னாரு? இந்த சத்தியமான வசனங்களை நம்ம அறிந்து கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர் செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறார். காக்கை குருவிகளை பாருங்கள், விதைப்பதும் இல்லை அறுப்பதும் அவைகளையே போஷிக்கிறார்னா அவருடைய சாயில் படைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் விசாரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்படிப்பட்ட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம்.